Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஏன் சபையில என்னாச்சு உங்களுக்கு? சபையில என்னாச்சு? சபையில இருந்து ஐயே அதை ஏன்பா கேக்குற? ஏன் கேக்குற? ஐயா என்ன பண்ணாரு, ஒரு நாள் மெசேஜுக்கு போனேன், நல்லா தூங்கிட்டு. ஏன்னா ஏன்னு தெரியுமா, நான் நைட் ஷிஃப்ட் போறேன். ஓ, நைட் ஷிஃப்ட் போயிட்டு சர்ச்சுக்கு போறீங்க? ஆமா. அதனால என்ன பண்ணேன், சர்ச்சுக்கு போனேன். மெசேஜ் அப்போ போனேன். போனா ஐயா என்ன பண்றாரு தெரியுமா, சும்மா எப்ப பார்த்தாலும் பைபிள் படி 1 hour ப்ரே பண்ணிடுறாரு. 1 hour ப்ரே பண்ண சொல்றது எவ்வளவு பெரிய? அது மட்டும் இல்ல தெரியுமா, ஒரு மாசத்துக்கு 1 hour, 2 மாசத்துக்கு 2 hour. 2 hour ஜெபம் பண்ணணுமா? ஆமா. எப்பேற்பட்ட கொடுமையான பயம் 5 வாட்டி வர எவ்வளவு நேரம் ப்ரே பண்றாரு. என்னால முடியாது அவர்கிட்ட. பாஸ்டர் கிட்ட ஐயய்யய்யா இல்லங்க, நீங்க கரெக்ட்டா நீங்க மக்களே சொல்லுவாங்க, இப்ப நான் உங்களை மறுபடியும் சர்ச்சுக்கு அனுப்பலாம் இருக்கேன். முடியாதுப்பா. அந்த பாஸ்டர் வேஸ்டா? வேஸ்ட். 1 மணி நேரம் ஜெபம் பண்ற சொல்ல பாஸ்டர் அம்மா சாட்சியா இருக்கணுமா? நம்ம எப்படி சாட்சியா பல்லு வர எப்படி சாட்சியா இருக்கல? சாட்சியா இருக்க முடியல உங்களால? அந்த பாஸ்டர் வேலைக்கு போயிட்டு வர நைட் வேலைக்கு தூக்கம் வராதா? ஞாயிற்றுக்கிழமை வரணுமா? ஞாயிற்றுக்கிழமை வரணுமா சர்ச்சுக்கு? சும்மா சர்ச்சுக்கு வந்து போயிருக்கணும். சும்மா கொலை பண்றாரு. காலையில சர்ச்சிலே தூங்க கூடாதுங்கறாரே. சர்ச்சில தூங்க கூடாது சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. என்னப்பா நீ நைட் ஷிஃப்ட்க்கு போறப்பா, என்ன நினைச்சு பாருப்பா. ஓ, நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து ஆள நீங்க இருக்காங்க. ஆமாப்பா, தூங்க வரல. தூங்கிறீங்க அதனால. ஆமாமா, ஒரே நொன பேசினே இருக்காரு. எம்மா மெசேஜ் கொடுத்தா அவ்வளவுதான். 2 மணி நேரம். 2 மணி நேரம். நான் அது தூங்கலாம்ல பத்துனே. அதனால தூங்கிறீங்க. நாளைக்கு மாச்சு பார்க்கலாம். ஓ, நாளைக்கு மாச்சு பார்க்கலாம். கரெக்ட். அப்ப 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்றாரு உங்க பாஸ்டர். ஆமா, பைபிள் படிக்க சொல்றாரு. 1 மணி நேரம் பைபிள் படிக்க சொல்றாரு. 1 மணி நேரம் பைபிள் படிக்கணும். 1 மணி நேரம் ஓ, அதனால சாட்சியா வரணுமா? சாட்சி வெனஸ்டே வரணுமா? ஓ, வெனஸ்டே வரணும். யாருங்க அந்த பாஸ்டர்? அவரா? ஐயோ ஏன்பா அவரை கேக்குற நீ? அவர் பேரை தான் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் பேரா ஸ்டான்லி. ஓ, ஸ்டான்லி அவர் பேரு. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்றாரு. 1 மணி நேரம் வேலை வாசிக்க சொல்றாரு. தேவனை அறிகிற அறிவு வரணுமா? ஓ, தேவனை அறிகிற அறிவு வரணும்னா ஒரு முக்க பாஸ்டர் தாங்க. தேவனை அறிகிற அறிவு இருக்க கூடாது நம்மளுக்கு. ஆமா, தேவனை அறிகிற அறிவு. தூங்கல பத்து தூங்கனால உடம்பு நல்லா சாப்பிட்டு தூங்கனா நல்லா காலையில வேலை செஞ்சு சம்பளம் வாங்கலாம். ஓ, கரெக்ட்டுங்க. அப்ப தேவனை அறிகிற அறிவு அந்த பாஸ்டர் சொல்றது தப்பு. தப்பு. 1 hour ப்ரே பண்ண சொல்றாரு, பைபிள் படிக்க சொல்றாரு. சாட்சியா இருக்கணுமா? வெனஸ்டே வரணுமா? ஞாயிற்றுக்கிழமை வரணுமா? சாயங்காலம் வரணுமா? கரெக்ட்டுங்க. பாத்துருங்க, 1 மணி நேரம் ஸ்டான்லி பிரதர் வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்றாரு. 1 மணி நேரம் வேத வாசிக்க சொல்றாரு. தேவனை அறிகிற அறிவு அது இருக்கணும்னு சொல்றாரு. இவங்க அதெல்லாம் வேணான்றாங்க. கரெக்ட் தான். சபைக்குள்ள இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க இருக்குமா, உங்களை மக்களே வந்து வாய் நமக்கு நிக்க மாட்டேது. அவங்களே சொல்லுவாங்க, வாயை கொஞ்சம் உடச்சு சொல்லுவாங்க. அந்த சர்ச்சுக்கு போனா போக மாட்டேன். அந்த சர்ச்சுக்கு போகாதீங்க. அந்த சர்ச்சு முக்க சர்ச்சு போகாதீங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு ஆள் வராங்க. சரி, அவங்கள பார்ப்போம். அவங்க என்னவா பண்றாங்கன்னு பார்ப்போம். ஹல்லேலூயா. வாங்கம்மா. ஸ்டைலே வேற மாதிரி. பேருமா? பேருமா? பேர் ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய். உங்க பேர் ஐஸ்வர்யா ராயா? ஆமா. ரொம்ப சூப்பர் பேருங்க. ஆனா உங்க சர்ச்சில வந்து உங்களை ரூத்னு சொன்னீங்க. ரூதா? பாஸ்டர் வந்து ரூத். அதெல்லாம் ஒரு பேராப்பா? கரெக்ட்டுங்க. ரூத்ங்கிறது பேரா? அவங்க பைபிள் பேஸ்ட் ஆச்சவங்க. நமக்கு ஒரு ஸ்டைலா பேர் இருக்கவனவா? ஓ, அப்படிங்க. ஐஸ்வர்யா ராய். சரி. உங்க லிஸ்ட் நாங்க பார்த்தோம். பாஸ்டர் உங்களை வெளியே அனுப்பிச்ச காரணம் வந்து நீங்க லவ் பண்றீங்களா? ஆமாப்பா, நான் என்ன வேணா பண்ணுவேன். அவர் யார் கேக்குறதுக்கு? ஓ, பாஸ்டர் கேட்க கூடாதுங்களா? கேட்க கூடாது. அப்பா அம்மாவை கேட்க கூடாதுன்ற அவர் யார் கேக்குறதுக்கு? ஓ, லவ் பண்றது அப்பா அம்மாவை கேட்க கூடாது. கேட்க கூடாது. யாரும் கேட்க கூடாது. நான் என்ன வேணா பண்ணுவேன். எங்க வேணா போவேன். எப்படி வேணா இருப்பேன். ஆனா எங்க அப்பா அம்மாவும் ஐயாவும் கேட்க கூடாது. ஆனா நான் அந்த சர்ச்சை விட்டே வந்தேன். அப்படிங்களா? ஆமா. இல்லங்க, இப்ப நீங்க கரெக்டா பேசுங்க. ஜனங்களே சேர்ந்து மறுபடியும் அந்த சர்ச்சுக்கு மறுபடியும் வேணாம். வாங்கன்ற. எப்ப பண்ணாலும் அது பண்ணாத, இது பண்ணாத, அது செய்யாதன்னா. இல்லங்க, நீங்க வரும்போது ரொம்ப எளிமையில இருந்தீங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். ஆமா,
எக்ஸ்ட்ரா வேலை செய்றீங்க. குடுத்துடலாம் அந்த காசெல்லாம் கொடுத்துடலாம். குடுத்துடலாம் பாஸ்டர் உங்களுக்கு அப்போ அரிசி பருப்பெல்லாம் கொஞ்சம் கொடுத்தா அதெல்லாம் குடுத்துடலாம் தம்பி எவ்வளவு தான் சொல்லு குடுத்துடலாம் கொடுத்துடலாம். செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்க. அப்பா அம்மாக்கு தெரியாம பண்றது தப்பு தானே? தப்பா இருக்கட்டும் நான் இப்போ அவளுக்கு தெரிஞ்சானே தெரியாதுன்னா இல்ல அவங்க வந்து வளர்த்து விடுறது மட்டும்தான் அவங்க கடமை. ஆமா வளர்த்ததான் என் கடமை ஓ உங்க கடமை. ஆமா அதை யாருமே கேட்க கூடாது என் ரைட்ஸ் அது படிப்புல கூட நீங்க நடுவுல நின்று ஆமா நின்னுட்டேன் நிப்பேன் போதும் ஆமா அந்த பையனுக்காக நிப்பேன் எது வேணா செய்வேன் அந்த பையன் தான் நீங்க எது வேணா செய்வேன் பாஸ்டர் கேட்கவே கூடாது. கேட்க கூடாதுன்றல அண்ணா சச்ச விட்டு வந்தீங்க பாஸ்டர் பாஸ்டர்ன்றீங்க அந்த பாஸ்டர் மேல இருப்பீங்க போல நீங்க ஓ அப்படியா? பின்ன சரிங்க. அப்ப அந்த எளிமையான இந்த இதுவெல்லாம் மறந்துட்டீங்க. இப்போ வேலை செய்யறதுனால அடடடடா நான் இன்கம் டாக்ஸ்ல வேலை செய்யறேன் தம்பி இன்கம் டாக்ஸ்ல வேலை செய்றீங்க. சார் நம்பர் கூட இருக்கு என்கிட்ட ஓ சார் நம்பர் கூட இருக்கு. இருக்கு. சரிங்க. இல்லங்க அந்த பையன் வந்து கொஞ்சம் குடிக்கிறான்னு இருக்கட்டாங்க யாருமே இன்னைக்கு நல்லா இல்லாத இருக்காங்க சொல்லுங்க சொல்லு 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 யார் அந்த மாதிரி இல்லாத இருக்கா சொல்லுங்க யார் குடிக்காம இருக்கிறான்னு கேக்குறீங்களா? யார் இருக்கா ஒருத்தர் சொல்லு தம்பி யார் கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் இருக்கா சொல்லு ஓ தம்பி ஆமாங்க. கெட்ட பழக்கம் எல்லாம் யாரும் இல்லை தாங்க. அப்புறம் என்ன தம்பி அது என்னன்ற இல்லங்க அந்த பாஸ்டர் வந்து சொன்னாரு அந்த பையன் வந்து கெஞ்சா போகலாம். அடடடடடடடா நான்ன்றேன் யார் அதெல்லாம் இல்லாத இருக்கா ஓ கெஞ்சா யூஸ் பண்ணாது யார் இருக்கா? யார் இருக்கா சரிங்க. ஆனா உங்க மேல உங்களுக்கு அந்த ஒரு அன்புனா தானே அந்த அன்பு பாஸ்டர் அதெல்லாம் நான் கேட்டேனா தம்பி நான் கேட்டேனா அன்பு குடிக்க போஸ்ட் கேட்டேனா அப்படி அறிவு குடிக்க போஸ்ட் கேட்டேனா கேட்காம எப்படி சொல்லலாம் கேட்க கூடாது யாரும் கேட்க கூடாது உங்களை யாரும் கேட்கக்கூடாது. யாரும் கரெக்டுங்க. கேட்க கூடாது உங்களை யாரும் கேட்க கேட்கக்கூடாது. கூடாது நான் மட்டும்தான் நான் சொல்றதை எல்லாம் செய்வேன் சரிங்க. அப்போ